அண்மையில் சீத்தமிழ் என்கின்ற தொலைக்காட்சியில் சரிகமபா என்கின்ற நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்னுடைய மனதை ஈர்த்தது. அந்த நிகழ்வு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வாக இருக்கலாம். நான் கடந்த வாரம்தான் அதை பார்க்க நேர்ந்தது. சுவேதா என்கின்ற ஒரு பாடகி தன்னுடைய பாடலினுடைய நிறைவில் தன்னுடைய பாராட்ட தவறிய தந்தை மீது குற்றம் சுமத்தி பாசம் பொங்க ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்து அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த தந்தைக்கு அதை வாசிக்க கொடுக்கிறார். அப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலேயோ என்னமோ மியூசிக்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நினைக்கிறேன் அந்த பாடகியினுடைய தந்தையும் ஒரு பாடகர். எனக்கு அவர் பற்றிய விவரங்கள் அதிகம் தெரியாது. இந்த அளவு எங்களுக்கு விவரத்துக்கு போதும். நான் உங்களுடைய பாராட்டுக்காக ஏங்கி இருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளுக்கு போய் மேடைகளிலே பாடுகிற போது பாட்டினுடைய நிறைவிலே எல்லோரும் வந்து பாராட்டுவார்கள். ஆனால் நீங்கள் என்னை பாராட்டியதே இல்லை. ஏனப்பா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா? ஏனென்று கேட்டால், பாராட்டாத இந்த சூழ்நிலையில் என்னை அப்பாவுக்கு பிடிக்காது என்கின்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான நிலையிலே அந்த பிள்ளை இந்த கடிதத்தை முழுமையாக படிக்க முடியாமல் உடைந்து போய் தந்தை உருக்குலைந்து அந்த மேடையிலேயே அழுது கடைசியில் தன்னுடைய மகளுடைய காலில் வேறு விழுந்து கதறிய அந்த காட்சி மிகவும் உருக்கமாக இருந்தது. இது எல்லாவற்றையும் தாண்டி அங்கே அறிவிப்பாளர்கள், நடுவர்கள் போன்றவர்களுடைய கேள்விக்கு அந்த தந்தை சொன்ன பதில், ஏன் நான் பாராட்டுவதில்லை என்ற கேள்விக்கு பதில், நான் பாராட்டினால் நீ அடுத்த லெவலுக்கு போக மாட்டாய், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுவேன், அதை காட்டிக்கொண்டதில்லை. இதை நான் நினைக்கிறேன் அங்கே அறிவிப்பு செய்தவர் ஒரு குற்றமாக சுமத்தி, இப்படி ஏன் இருக்கிறீர்கள், பாராட்டுவதற்கு காத்திருக்காதீர்கள், ஒருவேளை உங்களுடைய பாராட்டு பிள்ளைக்கு கிடைக்காமல் கூட போய்விடும், அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை வேறு பதிவு செய்தார் என்று வைங்களேன். இன்னும் ஒரு வகையில் நடுவராக இருந்த நான் நினைக்கிறேன் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷுடைய மனைவி சயந்தவி, அவர் தன்னுடைய தந்தை மிகச்சிறந்த முறையிலே தன்னை பாராட்டி தனக்கு பக்கபலமாக இருப்பதை உருக்கமாக பதிவு செய்தார். அது ஒன்றும் தவறான விடயம் அல்ல. ஆனால் இங்கே பாராட்ட தவறிய தந்தை குற்ற உணர்ச்சிக்குள்ளான விதத்தில் ஒரு ஒரு விமர்சனத்துக்கு இடமாகி அங்கே கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒருவராக இருந்தார். எனக்கு அந்த சூழ்நிலையில் நான் நன்கு மதிக்கின்ற மிக பிடித்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய கருத்து என்னை மிகவும் ஈர்த்தது. அவர் இந்த சுவேதா என்கிற பாடகிக்கு, அம்மா இங்க பாரு, உன்னுடைய தந்தை போல ஒரு தந்தையை நீ அடைவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நானும் என் மகளை பாராட்டியதில்லை, என் மகளும் பாராட்டி எதிர்பார்த்திருக்கிறாள், நான் பாராட்டுவதில்லை. காரணம், உங்களை எல்லாம் நினைச்சு மனசளவில் ரொம்ப பெருமைப்படுவோம், ஆனால் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மிக பக்குவமான, மிக அனுபவமான, அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்தார். இதொன்றும் ஸ்ரீனிவாசன் அல்லது இந்த சுவேதா என்கிற பாடகியினுடைய தந்தை கடைபிடிக்கின்ற ஒரு புதிய உத்தி அல்ல. எங்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம் இதுதான். தமிழர்களுடைய பக்குவமான, நிதானமான வாழ்வியல் இதுதான். இந்த உண்மை எங்களுக்கு தெரிவதில்லை. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாடம் சொல்லித்தந்த ஔவை மிக அற்புதமாக ஒரு பாடலில் இந்த விடயத்தை பதிவு செய்கிறாள். வாழ்க்கை என்பது எப்படியாக இருக்க வேண்டும், பாராட்டு என்பது எங்கெங்கே யார் யார் எங்கெங்கே எப்படி பாராட்ட வேண்டும். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், நண்பனே அவன் இல்லாத போதும் மனதார பாராட்ட வேணும். மற்றவர்களுக்கு என்னுடைய நண்பன் இருக்கானே, அவன் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம், கடவுள் தந்த கொடை, அவனை வச்சுக்கொண்டு பாராட்டக்கூடாது. அப்படி பாராட்டினா அவர்கிட்ட ஏதோ யாழ்ரா பண்றோம் என்று அர்த்தம். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசான எவ்விடத்தும் அவ்வாறே. ஆசிரியனை பாராட்ட போறியா, அவருக்கு முன்னாலே இவர் போட்ட பிச்சை தான் எனக்கு, அவரை பாராட்டலாம், அவர் இல்லாத போதும் அவரை பாராட்டலாம். ஆசான எவ்விடத்தும் அவ்வாறே, பாச மனையாளையும் பஞ்சனையில், அன்புக்குரிய மனைவியை பெட்ரூம்ல தனியா அவளோட மட்டும் பாராட்டி கொள்ள வேண்டும். பாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில், பிள்ளையை எங்கே பாராட்டணும் என்றால், மைந்தர் எங்கே பாராட்ட வேண்டும் என்றால் நெஞ்சுக்குள்ளே பாராட்ட வேண்டும். யாருக்கும் அதை வெளிக்காட்டாமல் தன் மனதிலே காட்டிக்கொள்ள வேண்டும், பாராட்டி கொள்ள வேண்டும், பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். என் பிள்ளை நல்ல நிலையிலே இருக்கிறான், நல்லா வளர்ந்து கொண்டு வருகிறான்,
நினைப்புத்தான் அவர்களுக்கான பாராட்டு. வினியாளை வேலை முடிவில், வேலைக்காரனை வேலையெல்லாம் செய்து முடிய பாராட்ட வேண்டும். இது ஔவையார் சொன்ன அந்த பாடல். மற்ற பாராட்டுக்களை விரித்துரைக்க வேண்டாம். பிள்ளைகளை நெஞ்சிலே சுமந்தால் நெஞ்சிலே பாராட்டினால் எப்படி ஐயா பிள்ளைக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதை புரியவில்லை என்றால் அவன் உண்மையிலே சரியான விதத்தில் பக்குவமான ஒரு பிள்ளையாக இல்லை என்று பொருள். அப்பா என்னை நினைத்து பெருமைப்படுகிறார் என்பதை சொல்லாமல் புரிய வேண்டும், அதை விளங்கத்து வேண்டும். எல்லாவற்றையும் வார்த்தையாலே விளக்கிவிட முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புங்கண்ணீர் பூசல் தரும் என்றாரே வள்ளுவர். நினைச்சு பாருங்கள், ஒரு நல்ல அன்பான ஒரு உறவு பிரிகின்ற போது நான் என்னுடைய அன்பு என்னுடைய உயிர் அண்டெல்லாம் வார்த்தை சொல்லுவதில்லை. போயிட்டு வா என்று கண்கலங்குகிற போது அந்த கண்ணீர் அந்த அன்பினுடைய ஆழத்தை காட்டி விடுமே. அன்பை அடைத்து வைக்க முடியுமா என்று வள்ளுவன் கேட்கிறானே. அதே போலே பிள்ளையினுடைய வளர்ச்சியை நினைத்து அம்மா பெருமைப்படுகிறார், அப்பா பெருமைப்படுகிறார் என்பதை பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய பண்பாடு. ஏன் இப்படி பண்ணினார்கள்? எதற்காக இந்த சுயநலம்? எதற்காக இந்த ஒரு கஞ்சத்தனம்? பாராட்டுவதில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு மேலத்தேயத்தை பார்த்து கேட்கலாம். ஏதோ பிள்ளை வளர்ப்புக்கு இந்த குழந்தை உளவியலுக்கு மேலத்தேயம் வழிகாட்டுகிறது, உயர்ந்த பண்பாட்டை பின்பற்றுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலகீனம், எங்கள் பெருமையை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. தமிழர்கள் மிக ஆழங்காட்பட்ட ஒரு இனம். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது எனக்கு உண்டான விஷயம் வேறொன்றும் இல்லை. பாருங்கள், பெற்றோர்கள் ஏன் பிள்ளைகளை பாராட்டுவதில்லை என்றால், தமிழிலே தற்புகழ்ச்சி என்பது குற்றம். உங்களுக்கு தெரியும், நான் பெருமைக்குரியவன், என்னுடைய பெருமையை நீங்கள் அறிவீர்களா, என்னுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா என்று நான் என்னை பெருமைப்படுத்தி பேசினால், என்னடா இது, தன்னைத்தானே பாராட்டிட்டு இருக்கிறான், தற்புகழ்ச்சி பிடித்த ஒரு மனிதனாக இருக்கிறானே என்று இலக்காரமாக பார்ப்பார்களே. தற்புகழ்ச்சி, தற்பெருமை அடிப்பது தமிழிலே மிகப்பெரிய குற்றம். இதை நீங்கள் அத்தனை பேரும் உணர்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த சூழ்நிலையை தான், இந்த அடிப்படையில் தான் தங்களுடைய பிள்ளைகளை பாராட்ட தாய் தந்தையர்கள் தவறினார்கள் அல்லது தவிர்த்தார்கள். தவறினார்கள் அல்ல, தவிர்த்தார்கள், திட்டமிட்டு தவிர்த்தார்கள். ஒரு நிதானமான தந்தை என்று அந்த தந்தையை 1000 முறை எனக்கு தொழத் தோன்றியது. இன்றும் சொல்லுகிறேன், அந்த தந்தையை 1000 முறை தொழுகிறேன், போற்றுகிறேன். அதே போல இப்படித்தான் நானும் என்று சொன்ன அந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாதத்தில் என்னுடைய 1000 நமஸ்காரம், அவருடைய திசை நோக்கி தொழுகிறேன். இது சரி, நீ சொல்லியே தற்புகழ்ச்சி குற்றம், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். தற்புகழ்ச்சி என்பது குற்றத்துக்குரியதுதான், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பிள்ளையை புகழ்வதிலே என்ன தவறென்றால், தன்னிலிருந்து வேறுபடாத தன்னுடைய அங்கமாகவே பிள்ளைகளை கருதினார்கள் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தமிழர்கள். இன்றைக்கும் அதுதான் உண்மை. நீங்க நினைச்சு பாருங்க, தன்னுடைய சொத்தை எவனுக்கு கொடுப்பான்? யாருக்காவது யோசிச்சு பாருங்க. நண்பனுக்கு, தெருவால போறவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை. தன் பிள்ளைக்கு அப்படியே அதை தனக்கு ஆசையா சேர்த்த அத்தனை சொத்தையும் பிள்ளைக்கு பங்கிட்டு கொடுக்குறான். என்ன காரணம்? இவன் என்னிலிருந்து வேறுபடாதவன், என்னுடைய மிச்சம், என்னுடைய தொடர்ச்சி, என்னுடைய அடுத்த கட்டம். இதுதான் பிள்ளையை எங்களுடைய பெற்றோர்கள் நினைக்கின்ற விதம். 18 வயசுக்கு பிறகு தாங்க மாட்டேன் என்று துரத்தி விடுகிற நாகரிகம் உள்ளவர்கள் மேலத்தையத்தவர்கள். இறக்கிற வரைக்கும் பிள்ளைய நினைச்சு, அதாவது தன்னோடு பொத்தி தன்னோடு வளர்த்ததை விட கட்டி கொடுத்த பிறகுதான் பிள்ளைய நினைச்சு அதிகம் பறந்துபவர்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே உள்ள பெற்றோர்கள். அப்படி இந்த பிள்ளைய தன்னிலிருந்து வேறுபடாமல் நினைச்ச காரணத்தினால தற்புகழ்ச்சி எவ்வளவுக்கு கூசுகிற விடயமோ, குற்றமான விடயமோ, அதுபோலே தன் பிள்ளையை பாராட்டுவதையும் குற்றமான விடயமாக கருதினார்கள். வேறொன்றும் இல்லை பிள்ளை. பாருங்க, இதுதான் உண்மை. இந்த புரிதல் எங்களுடைய தமிழர்களுக்கு, விவேகானந்தர் சொன்னாரே, வாழ்வியலை, பண்பாட்டை கற்றுத்தர வேண்டும் இந்த உலகத்துக்கென்றால் அது எங்களால் தான் முடியும். மேலத்தையத்தவர்களை பார்த்து சொன்னார், வேண்டுமானால் நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள், அதிலே ஏதாவது நுட்பம் உழைக்கிறதுக்கு வழி சொல்லித்தாங்கோ, அல்லது பொருளாதாரத்திலே வளர்வதற்கு எங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்வியலில் உங்களுக்கு ஆலோசனை நாங்கள் தான் தர வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டிய இனம். மேலத்தையம் அப்படி பாராட்டுகிறது, இப்படி பாராட்டுகிறது, என்கரேஜ் பண்ணுகிறது. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் ஐயோ உங்களுக்கு தெரியுமோ, என்ற 16 வயசு தான் இப்போ, ஆனால் பார்த்து தண்டு சாப்பிட்ட கோப்பையெல்லாம் அவர் இப்போ அருமையாக கழுவுறார், காய வைக்கிறார். அவர் தண்டை உடுப்பை தானே துவைக்கிறார் என்று பெருமை பேசுகிற உலகத்திலே இருக்கிறோம். இதில் என்ன இருக்கிறது பெருமை? தன் பிள்ளையை பாராட்டுவது என்பது
பொதுவாக எங்கள் பண்பாடில்லை, பாராட்டுவதில்லை என்றால் இந்த ஒரு பொய்ப்பாராட்டுகள் அல்லது ஒரு ஒரு இந்த விதம் இல்லாமல் இதை உணர்ந்து உள்வாங்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிள்ளைகளை பெற்றோர்கள் வேறு விதமாக, மாபெருஞ்சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், இதெல்லாம் பண்ணினார்கள் ஒரு தந்தையினுடைய எதிர்பார்ப்பாக. தந்தை மகற்காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் என்னும் சொல். அதே போல தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல், சபையிலே முன்னிலையிலே இருக்கும்படியாக பிள்ளையை வளர்த்து விட வேண்டும். அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையை திட்டமிட்டு நிதானமாக செதுக்கி இருக்கிறார். பாராட்டாமல் பிள்ளையை பாராட்டுக்கு, அதான் பாராட்டுனா முடிஞ்சு போச்சு போதும் என்ற நிலைமை வந்துவிடும். ஆசிரியர்களும் அப்படித்தான், பிள்ளைகளை பாராட்டுவதில்லை. அது எங்கள் தமிழ் பண்பாட்டிலே தந்தையும் ஆசிரியனும் ஒன்றுதான். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அந்த காலத்தில் தந்தை தான் ஆசிரியர் ஸ்தானத்தில். இன்றைக்கு மேலத்தையத்தை பார்த்து தாய்மார்கள் அந்த இடத்தை பிடித்த பிறகு அதிலே தளர்ச்சி ஏற்பட்டதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். தாய்மார் அன்பின் நிமித்தம் சில வேளைகளிலே பிள்ளைகளை மெச்சுவது. ஆனால் பொதுவாக எங்களுடைய தமிழர் பண்பாட்டில் இப்படித்தான் வாழ்க்கை முறை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். அங்கே இந்த சைந்தவி என்கின்ற பாடகருடைய தந்தை அதிகம் கொண்டாடப்பட்டார். சுவேதா என்கின்ற இந்த குறிப்பிட்ட அந்த பாடகியினுடைய தந்தை, பாராட்ட தவறிய தந்தை, ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளானவர் போல விமர்சிக்கப்பட்டார். அது எனக்கு என்னமோ அது அந்த நிகழ்வை அப்படி பார்க்கும்போது அதை பொறுத்து. ஆனால் எனக்கு தெரிந்து 1000 முறை தொழத்தக்க நிலையில் அந்த மகான், அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும், பிள்ளையை வளர்த்த விதத்துக்காகவே எனக்கு முகந்தெரியாதென்றா அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே தான் பார்க்கிறேன் வரை அவருக்கு பேரோ விவரமோ தெரியாது. ஆனால் அதை கூடவே அந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாதத்துக்கு 1000 நமஸ்காரம் செய்யும்படியாக என்னுடைய மனதிலே அப்படி ஒரு உயர்ந்த இடத்தை அவர் பிடித்து கொண்டார். அந்த இடத்திலே கைதாட்டு வேண்டுவதற்காக வேண்டுமானால் என்னையா நீங்க இப்படியா இருப்பீங்க, பாராட்ட வேண்டாமா என்று 4 வார்த்தை சொல்லி அந்த போகிற போக்கிலே பேசிவிட்டு போயிருக்கலாம். இல்லை, இதுதான் நிதானமான செயற்பாடு என்று அதற்கு அங்கீகாரம் கொடுத்த அவருடைய செயல் வணங்க தோன்றியது. இதை தமிழர்களுடைய பண்பாடு என்ற விதத்தில் பதிவாக்க தோன்றியது. பெற்றோர்கள் இந்த விதத்திலே பிள்ளைகளை வளவுங்கள், பிள்ளைகள் நிச்சயமாக வளர்வார்கள். அது பிள்ளைகளை வளர்க்குவதற்கான ஒரு உபாயம் மட்டுமல்ல, பாராட்டுகின்ற முறைமை இப்படித்தான் தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வாழ்வியல் அனுபவம் மிக்க போக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி நல்லதொரு பதிவோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.